ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சிம்பிளான சிக்கன் சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்த சிக்கன் கிரேவி பண்ணிட்டேன். மிச்சம் இருக்க எலும்பு சிக்கனை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க, இல்லைனா குக்கர் வச்சுருங்க. சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு, நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதே பேனில் வந்து இதோடு வந்து முந்திரி பருப்பும் கசகசாவும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, பேஸ்ட்டு மாதிரி. சரிங்களா? இதெல்லாம் அரைச்சாதான் நமக்கு அந்த சால்னா பரோட்டாவுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படும், அந்த பேஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் அதே பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சீரகம் போட்டுட்டு, பட்டை சோம்பு பாக்கெட் போட்டுட்டு, அந்த எலும்பை போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சி சிக்கன் பொடி இருக்குது, அதை போட்டு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு இந்த ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சதையும் தூக்கி ஊற்றிடுங்க. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி 2 விசில் தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.